வெகுநேரம் அழுது கொண்டே இருந்த அபிநயா சிறிது நேரத்தில் கண்களை அழுது துடைத்தபடி கையில் விவாகரத்து பத்திரத்தோட புயல் மாதிரி ஆதித்யனோட அறைக்கு போனான். அவளுடைய வேகத்தை கண்ட பாட்டியும் தாத்தாவும் ஒரு கணம் அதிர்ந்துதான் போனாங்க. என்ன நடக்குமோன்னு பயந்தபடி தாத்தாவை பார்த்தா பாட்டி தேவி. தாத்தாவோ பாட்டியை பார்த்து கண்களால் சமாதானம் செஞ்சபடி எதுவாக இருந்தாலும் இனி அவங்களே பார்த்துக்கிட்டோம் விற்று என்று கூறினார். வேகமாக ஆதித்யனோட அறைக்கு போன அபிநயா பக்கத்தில் ஏதோ லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆதித்யனை பார்த்து, என்ன இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றீங்களா என்று கேட்டாள். சாவகாசமாக அவளை பார்த்த ஆதித்யன் லேப்டாப்பை மடியிலிருந்து கீழே வச்சபடி, எதாம்மா கேட்குற என்றான். தோ இதைத்தான் என்று கையில் இருந்த பத்திரத்தை அவன் முகத்துக்கு நேராக காண்பிச்சா. இவ்வளவு நேரமும் கையில் வச்சிருந்தியே, இதை என்னன்னு கூட பிரித்து பார்க்கலையா நீ? அட என்னம்மா நீ, இதுதான் விவாகரத்து பத்திரம். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, எனக்கு உன் கூட வாழ கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, நம்ம பிரிஞ்சிடலாம்னு. நீ இதில் கையெழுத்து போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு முதல்ல கிளம்பு என்றான். நான் ஏன் கிளம்பணும்? எனக்கு இந்த வீட்டில் இங்கே இருக்க எல்லா உரிமையும் இருக்குது. நான் உங்களுக்கு விவாகரத்தெல்லாம் தரமாட்டேன். நீங்கள் என்ன சொல்லி எங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குவீங்க என்று கேட்டாள். தோடா, என் கூட நீ வாழவும் மாட்டேன், உன்னை பற்றின ரகசியங்கள் எதுவும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேன். என்னோட குழந்தைய பெற்றுக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக வாழ்நாள் முழுவதும் உன்னை சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லைம்மா. எனக்கும் ஒரு மனைவி கிட்ட கிடைக்கிற எல்லா சுகமும் கிடைக்கணும், அவ கூட சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கே. எனக்கு ஒன்றும் 60 வயசு ஆயிடலையே, எந்த சுகத்தையும் அனுபவிக்காம சாமியார் மாதிரி வாழ்றதுக்கு என்று கோபமாக கூறியவன் அவளை கடந்து போக முயற்சி பண்ணான். அவன் செல்ற வழியில குறுக்க வழி மறித்து நின்றாள் அபிநயா. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? நான் உங்களுக்கு விவாகரத்தெல்லாம் தரமாட்டேன் என்று கையில் இருக்கும் பத்திரத்தை சுக்கு நீரா கிழிச்சு வீசினான். அதை கண்ட ஆதித்யனுக்கு ஆத்திரம் பல மடங்காச்சு. ஓங்கி அவளை பலார்னு ஒரு அடி அடிச்சான். அவன் அடிச்சதுல படுக்கையில போய் விழுந்தா. என்னடி, என்னை வாழவும் விடமாட்டேன், சாகவும் விடமாட்டேன், இப்படியே என்னை வச்சு வாழ்க்கை ஃபுல்லா உன் கை பொம்மையா ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கும் ஆசை இருக்குடி, பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும்னு. ஆனா நீ, உன்கிட்ட என்னைக்கு நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு கடைசி நிமிஷத்துல என்னை அவமானப்படுத்தி வெளில அனுப்பிடுறேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்னை பொறுத்துக்க சொல்ற? குழந்தைய பெற்றுக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இனி வர்ற வாழ்க்கையெல்லாம் உன்னை சகிச்சுக்கிட்டு உன் மூஞ்சியை கூட பார்க்காம உன்கிட்ட இருக்கிற ரகசியங்களும் கேட்காம என்னாலெல்லாம் வாழ முடியாது. இந்த பத்திரம் இல்லைனா இன்னொரு பத்திரத்தை கொண்டு வந்து நீட்டுவேன். இதுலையும் கையெழுத்து போட்டு மறுத்தா நீ கோர்ட்டுக்கு வர வேண்டி வரும். நான் கேட்குற கேள்விக்கு உன்னால் அங்கே பதிலே சொல்ல முடியாது. பரவாயில்லையா? அவமானம் உனக்குத்தான் என்றான். அந்த கேள்வியில் நடுங்கி போனா அபிநயா. ஆனாலும் அதை மறைச்சிட்டு அவனை தைரியமாக நிமிர்ந்து பார்த்தா. போங்க, கோர்ட்டுக்கு தானே போவீங்க, நானும் அங்கேயே போய் உங்களை நான் கேள்வி கேட்பேன். நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் கூட பதில் சொல்ல முடியாதே என்றாள். ஆதித்யன் அந்த பதிலில் கோவப்பட்டான். ஆமாம், அப்படி என்னதாண்டி என்ன கேள்வி கேட்ப? நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை மனைவியா ஏற்றுக்காம நான் இருந்தேனா? ஆனால் ஒரு நாளாவது என்னை புருஷனா நீ மதிச்சிருக்கியா? நான் உன்னை கேட்குற மாதிரி ஒரு கேள்வி என்னை பார்த்த கேள்வி பார்க்கலாம் என்றான். அதெல்லாம் நான் கோர்ட்டில் கேட்டுப்பேன், இங்கே நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதையும் சொல்லவும் மாட்டேன் என்றாள். ஹோ சரிடி, நீ கோர்ட்டுக்கே வந்து என்ன கேள்வி கேளு, நானும் உன்னை கேள்வி கேட்குறேன் என்றான். அப்படி என்ன நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? அப்படி உங்களால் என்ன கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு துணிவோடு கேட்டவளை கூர்மையாக பார்த்தான். நீ ஒரு குழந்தைய பற்றி வச்சிருக்கேல்ல, அது என்னோட தானா என்ன அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவேன் என்று அவளையே கூர்மையாக பார்த்தபடி சொன்னான். அந்த பதிலில் அதிர்ந்து போனான். ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாம DNA டெஸ்ட் பண்ண சொல்லுவேன், அது உங்கள் குழந்தை தான்னு நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு என்றார். அதை கேட்ட ஆதித்யன் சிரிச்சான். சரி, அப்படியே DNA டெஸ்ட் மூலமா குழந்தை என்னுடையதான்னு நிரூபிச்சாலும் நான் திருப்பி என்ன சொல்லுவேன் தெரியுமா? 10 பேர் கூட இவ இருந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க எல்லாருமே இவ அவங்கள வச்சிருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்திருப்பேன், அதனால ஒரு குழந்தை உருவாயிருக்கும். அதுக்காகவே நான் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன், என்கிட்டயே குழந்தைய கொடுத்துட சொல்லுங்க, இவளை என்னோட வாழ்க்கையிலேருந்து விலக்கிடுங்க, கண்ட விபச்சாரிக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்க எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேட்பேன் என்று ஆத்திரத்தோடு கேட்டான் ஆதித்யன். அந்த வார்த்தையை தாங்க முடியாத அபிநயா
ஓடி வந்து அவனுடைய சட்டையை இறுக்கமா பிடிச்சா. என்ன சொன்னீங்க? நான் கண்ட கண்ட ஆளுங்க கூட போய் படுத்தவனா? நான் என்ன விபச்சாரியா? இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கலையா என்று ஆத்திரத்துடன் கத்தினவளை பார்த்து அசால்ட்டா தோலை குலுக்கினபடி அவனுடைய சட்டையிலிருந்து அவளுடைய கையை பிரித்து விலக்கி விட்டான். ஆமாண்டி, அப்படித்தான் நான் கோர்ட்டில் சொல்லுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? 10 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும்னு உனக்கு தலை எழுத்திருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? ஆல்ரெடி நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே. உனக்கு ஜெயிலும் கோர்ட்டும் புதுசா என்ன? அனுபவி என்றான். அது கேட்டவளுக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிஞ்சது. நான் ஏன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்? கடைசி தடவையும் இப்படிதான் செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சேன். இனியும் செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கவே மாட்டேன் என்று தன்னையும் அறியாமல் உண்மையை சொல்லிக்கொண்டே போனான். அதை உணர்ந்த ஆதித்தன் அவளை மீண்டும் தூண்டிவிட்டான். என்னடி ஓவரா சீன் போற்ற? செய்யாத தப்புன்னு என் தம்பிய நீ மேல இருந்து கொல்லலையா? நீ தள்ளி விட்டதுனால தானே அவன் கீழே விழுந்தான். நீ தானடி அவனை தள்ளி விட்ட, அவனை கொன்ன என்று அவனும் ஆத்திரத்துடன் கத்த. அபிநயா, இல்லை இல்லை இல்லவே இல்லை. உங்க தம்பிய நான் மேல இருந்து தள்ளி விடவே இல்லை. அவர் என்னால சாகவே இல்லை. தள்ளி விட்டது என்னோட அப்பா என்று உண்மையை உளர ஆதித்யன் அந்த வினாடி அதிர்ந்து போனான். என்னது? என்ன சொன்ன? உன்னோட அப்பாவா என்று கேட்டவன் அவ பக்கத்துல வந்து அவ தோலை பிடிச்சு குலுக்கினான். அதில் அதிர்ந்து வெடித்த அபிநயா தான் என்ன பேசணும்னு ஒரு வினாடி யோசிச்சா. கோவத்துல எல்லா உண்மையும் சொல்லிட்டோமோ என்று நினைச்சவ அதுக்கு மேல பேசாம பல்ல கடிச்சுக்கிட்டு வார்த்தையை விழுங்கினான். ஆனா ஆதித்யனுக்கு அதை விட மனசில்ல. அவ கன்னத்தை அழுத்தமா பிடிச்சபடி அவ தலைமுடிய முன்னுக்கு இழுத்தான். இப்போ நீ என்ன சொன்ன? உங்க அப்பா என்னோட தம்பியை தள்ளி விட்டாரா? அப்படின்னா அன்னைக்கு வந்தது உன்னோட அப்பாவா? நீ அனாதனை தானே சொன்ன. உன்னை எடுத்து வளர்த்துனது மாமான்னு தானே சொன்ன. இப்போ என்னடி புதுசா ஒரு உறவு அப்பான்னு? அப்போ அன்னைக்கு வந்தது உன்னோட அப்பா அப்படிதானே? அப்போ உன் அம்மா யாரு என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனான். சொல்லுடி, என்ன உண்மையை எங்கிட்ட இருந்து மறைக்கிற? அவர் உன்னோட அப்பானா உன் அம்மா யாரு? உன் அம்மா இப்ப எங்க இருக்காங்க? உன் அப்பா இப்ப எங்க இருக்காரு? சொல்லுடி என்று அவன் தலைமுடியை பிடிச்சு குலுக்கினான். இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியுமா அப்படின்னு அபிநயாவுக்கு புரியல. தான் அம்மா பத்தி சொன்னா தன்னை முழுவதுமே வெறுத்துடானோ அப்படிங்கிற பயம் அவளுக்குள்ள இருந்துச்சு. அந்த அமைதியை ஆதித்யனால தாங்கிக்கலவே முடியல. அவளை மீண்டும் ஓங்கி பலார் நடிச்சான். அவ கழுத்தை இறுக்கி பிடிச்சான். என் தம்பியோட விஷயத்துல ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணன்னு தெரிஞ்சது உன்னை இங்கேயே கொண்டு போட்டுடுவேன். மரியாதையா சொல்லுடி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உங்க அப்பா ஏன் அங்க வந்தாரு? அவர் உன் அப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ அனாதை இல்லையா? பதில் சொல்லுடி என்று கேள்விகளை கேட்க அதுக்கு முன்னாடி அவ எந்த உண்மையும் மறைக்க முடியல. அன்னைக்கு நடந்த உண்மைகளை மெதுவா சொல்ல ஆரம்பிச்சா அபிநயா. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சனாவுக்கு அப்போ 18 வயசு இருக்கும். அந்த சமயம் அவளுக்கே உண்டான ஒரு காதல் வந்தது. சிவகங்கை அரண்மனையில வேலை செஞ்ச நல்ல சிவமும் மாணிக்கமும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரஞ்சனாவுக்கு மாணிக்கத்து மேல ஒரு அழகான காதல் பூத்துச்சு. மாணிக்கம் முதல்ல இந்த காதலை ஒப்புக்கவே கொள்ளாம இருந்தான். ஆனா ரஞ்சனா மாணிக்கத்தை சமாதானம் பண்ணி அவளை காதலிக்கவும் வச்சா. நான் சொன்னா கேளு ரஞ்சனா, உன்னோட அந்தஸ்துக்கு நான் ரொம்ப கீழே இருக்கேன். உங்க வீட்டுல என்ன ஆனாலும் நம்ம காதலுக்கெல்லாம் சம்மதம் சொல்லவே மாட்டாங்க. உன்னோட வாழ்க்கைய வேறொருத்தரோட நல்லபடியா அமைச்சுக்கோ. தேவையில்லாம என்கிட்ட வந்து உன்னோட வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காதன்னு எவ்வளவோ அறிவுரை சொன்னான். ஆனா ரஞ்சனா மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. அதே கேள்விய மாணிக்கத்தை பார்த்து திருப்பி கேட்டா. உங்களை விரும்பிட்டு என்னால இன்னொருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் மாணிக்கம்? நான் உங்களை உயிருக்குயிரா விரும்புறேன். யார் என்ன சொன்னாலும் நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா நின்னா. அவ பிடிவாதத்துல மாணிக்கம் கொஞ்சம் கரைஞ்சா. அவளை காதலிக்கவும் ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல இத கவனிச்ச நல்ல சிவம் மாணிக்கத்தை எவ்வளவோ முறை தடுக்க பார்த்தான். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. காதல் பறவைகளா சிவகங்கை மாவட்டத்தையே சுத்தி சுத்தி வந்தாங்க. இது ஒரு நாள் ரஞ்சனாவோட அம்மா தேவிக்கு தெரிய வந்துச்சு. அவளும் தன்னோட பெண்ணை கூப்பிட்டு கண்டிச்சா. ஆனா ரஞ்சனா கேட்கவே இல்லை.
இந்த விஷயம் ரஞ்சனாவோட அப்பா ஆதித்யவர்மனுக்கும் தெரிய வர ரஞ்சனாவை அடிக்கிச்சும் பார்த்துட்டாரு. ஆனா அவ இனி கேட்குற நிலைமையில இல்லைன்னு நினைச்சு வேற மாப்பிளைய பார்க்க சொல்லி தன்னுடைய பையன் வீரவர்மன் கிட்டையும் சிங்கவர்மன் கிட்டையும் கூப்பிட்டு சொல்ல அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆதித்யவர்மனுக்கு தன் மகளை வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து அவளை வீட்டிலேயே வச்சுக்கணுங்கிறது தான் அவ பிறந்ததுல இருந்து ஆசைப்பட்டது. வீட்டோட மாப்பிள்ளை பார்க்கணும்னு தான் நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில வீட்டோட மாப்பிள்ளை பார்க்கறது நல்லதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணவர் அந்த எண்ணத்தை கைவிட்டாரு. அப்படி மாப்பிள்ளை தேடும் பட்சத்துல அவருக்கு கிடைச்ச பையன்தான் ராஜநாராயணன். தன் பெண் பார்க்க வருகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ரஞ்சனா மாணிக்கத்து கூட ஊரை விட்டே ஓடி போக முடிவு பண்ணான். இதை தெரிஞ்ச அவளுடைய அப்பா ஆதித்யவர்மன் மாணிக்கம் இங்க இருந்தா கண்டிப்பா தன்னோட பொண்ணு இந்த வீட்டுல இருக்கவே மாட்டான்னு நினைச்சவரு மாணிக்கத்தை அடிச்சு இந்த ஊரை விட்டே அனுப்பி வச்சாரு. மாணிக்கத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்த ரஞ்சனா அவன் வராம போனதால வேற வழி இல்லாம தன்னோட வீட்டுக்கே திரும்ப வந்து தன்னோட அப்பா பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இருவரையும் ராஜநாராயணன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டாரு ஆதித்யவர்மன். முதல்ல குடும்ப வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாமல் இருந்த ரஞ்சனா ராஜநாராயணனோட அன்புல கரைஞ்சு போனா. முதல்ல மறுத்த ரஞ்சனா பிறகு அவருடன் இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சா. அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. வேற வழியே இல்லாம இந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா ரஞ்சனா. குழந்தை பிறக்கிறதுக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்தவ அங்கேயே கிட்டத்தட்ட 1 வருஷம் தங்க வேண்டியதா போச்சு. காரணம் அவளுடைய உடல்நிலை ரொம்ப பலவீனமா இருந்ததுனால ஆதித்யனும் தன்னோட மகளை தன்னோட வச்சுக்க ஆசைப்பட்டாரு. இத தன்னோட மாப்பிள்ள ராஜநாராயணன் கிட்ட சொல்ல அவரும் சரிங்க மாமா, எனக்கும் சிங்கப்பூர்ல நம்ம ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தகவல் வந்திருக்கு, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் ரஞ்சனா இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அவருக்கும் அது வசதியா பாரு சரின்னு ஒப்புக்கிட்டாரு. ராஜநாராயணன் கிளம்ப சிறிது நாட்கள்ல ரஞ்சனாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தாய் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தா ரஞ்சனா. ஆனாலும் அவளுடைய இதயத்துல ஏதோ ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. மாணிக்கம் என்ன ஆனா, தன்னை விட்டுட்டு அவன் ஏன் போனான் அப்படின்னு அவளுக்கு இது வரைக்கும் புரியல. திடீர்னு அவளுக்கு நல்ல சிவத்தோட நினைவு வர அவனை தேடி போனா ரஞ்சனா. நல்ல சிவம் தன்னோட குடிசையில ஏதோ சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ரஞ்சனா தன்னை பார்க்க வந்ததை அறிஞ்சதும் வெளியே ஓடி வந்தான் நல்ல சிவம். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க, உடம்பெல்லாம் சௌக்கியமா, உங்க கணவரோட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல கேட்டான். அதை கேட்ட ரஞ்சனா, உன்னோட நண்பன் எப்படி எனக்கு துரோகம் பண்ணது உனக்கு தெரியுமா? நான் அவரை எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு காதலிச்சேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல என்னை விட்டு ஓடி போயிட்டாரு. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? மாணிக்கம் இப்ப எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா நல்ல சிவம்? நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். அதை மட்டும் நான் கேட்டுட்டு வந்துடுறேன். அவருடைய வாழ்க்கைய அவர் சந்தோஷமா வாழட்டும். எங்க அவரு என்றார். அந்த கேள்வியில தலை குனிஞ்சு மௌனமா நின்றான் நலசிவம். அவன் மௌனத்தை கண்டு எரிச்சல் அடைஞ்சா ரஞ்சனா. இங்க பாரு நலசிவம், உனக்கு நல்லா தெரியும் நான் அவரை எவ்வளவு காதலிச்சேன், எவ்வளவு நம்பினேன்னு. அவர் என்னை ஏமாத்துவாருன்னு நான் கனவு கூட காணல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல என்னோட வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கு. ஆனாலும் அவரை நம்பி பழகின என்ன இப்படி ஏமாத்திட்டாரே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு சாகர வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். அவரை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அவரை என்னை ஏன் ஏமாத்திட்டு போனாருன்னு அவரை நான் கேட்கணும் என்றாள். அவ பேசுனதுல கொஞ்சம் கோபம் அடைஞ்ச நல்லசிவம், மாணிக்கம் ஒன்னும் உங்களை ஏமாத்தலமா, நீங்க தான் அவரை ஏமாத்திருக்கீங்க என்றான். அவன் சொன்னதை நம்ப முடியாம பார்த்த ரஞ்சனா, என்ன சொன்ன, நான் அவரை ஏமாத்தினா? அவர் வருவாருன்னு எவ்வளோ நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்று கேட்டவளை பரிதாபமா பார்த்தான் நல்லசிவம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தீங்க, ஆனா உங்க அப்பாவும் உங்க அண்ணன்களும் சேர்ந்து மாணிக்கத்தை அடிச்சு இந்த ஊரை விட்டே அனுப்பிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதனால்தான் மாணிக்கத்தால அன்னைக்கு உங்களை பார்க்க வர முடியல என்றான். அதை கேட்டு அதிர்ந்து போன ரஞ்சனா, ஐயோ, அவன் தனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைச்சு கதறி அழுதா. நான் தான் அவருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். என்னை காதலிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. நான் தான் அவர் பேச்சை கேட்கவே இல்லை. அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தது நான் தான்.
நான் தான் அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இப்போ சந்தோஷமா இருக்கேன். ஆனால் அவர் என்னை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ என்று கதறி அழுதவ நல்ல சிவத்தை பார்த்து கையேந்தி கேட்டா. ஒரே ஒரு தடவை நான் மாணிக்கத்தை பார்க்கணும். அவர்கிட்ட என்னை கூட்டிட்டு போ நல்ல சிவம். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவ கதறி அழுத பார்த்த நல்ல சிவத்துக்கும் கொஞ்சம் இறக்கம் வந்துச்சு. சரிங்கம்மா, உங்க ஆளுங்க மாணிக்கத்தை இந்த ஊரை விட்டே துரத்தினாலும் அவனுக்கு பிழைக்க வேற ஊர் ஏது இருக்கு? இந்த ஊர்ல தான் இருக்கான். யார் கண்ணிலையும் படாம வேற வேஷத்துல இருக்கான். பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரியில வேலை செய்யறான். நீங்க நாளைக்கு வாங்க, உங்களை நான் இங்க கூட்டிட்டு போறேன் என்றான். நல்ல சிவம் சொன்னதுல மகிழ்ந்த ரஞ்சனா கண்களை அழுந்து துடிச்சுக்கிட்டு, சரி இப்போ நான் போயிட்டு நான் நாளைக்கு வரேன் என்று சொன்னபடி கிளம்பி போனான். ரஞ்சனா சொன்னது மாதிரியே அடுத்த நாள் நல்ல சிவத்தை பார்க்க வந்தா. நல்ல சிவம் ரஞ்சனாவை அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஃபேக்டரிக்கு போய் மாணிக்கத்தை அடையாளம் காட்டினான். அவனை பார்த்த அதிர்ந்து போய் நின்னா ரஞ்சனா. மாணிக்கம் முதல்ல எவ்வளோ அழகா இருப்பான். ஆனா இப்போ தாடியும் மீசையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை இழந்தது போல அவன் இருக்கிறத பார்க்க ரஞ்சனாவுக்கு மனசு தாங்கல. ஃபேக்டரின்னு கூட பார்க்காம கதறி அழுதா ரஞ்சனா. அதே வினாடி ரஞ்சனாவை பார்த்த மாணிக்கத்திற்கும் மனசெல்லாம் பரிதவிச்சு போச்சு. அவளை கட்டி அணைக்க விரும்பினான். ஆனா அவ கழுத்துல தொங்கிட்டு இருந்த தாலியை பார்த்து தன்னோட கைகளை இறுக்கமா கட்டிக்கிட்டான் மாணிக்கம். தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு, நல்லா இருக்கியா ரஞ்சனா என்று கேட்டான். அவன் கேட்டதுல மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு ரஞ்சனாவுக்கு. எனக்கு என்ன கேடு? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை இழந்தும் நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? ஆனா நீதான் பிச்சைக்கார மாதிரி இப்படி வந்து நிக்கிறிய மாணிக்கம். என்னாலதான் உன் வாழ்க்கையே பாழா போச்சு என்று அழுதவளை சமாதானம் செய்யும் விதம் தெரியாம விழிச்சான் மாணிக்கம். மாணிக்கத்தையும் ரஞ்சனாவையும் தனியா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான் நல்ல சிவம். அங்க பிரைவேட் ரூம்ல 2 பேரையும் உட்கார வச்சு அவன் விலகி போயிட்டான். ரொம்ப நேரம் மாணிக்கமும் ரஞ்சனாவும் பேசிக்கிட்டாங்க. ரஞ்சனாவுக்கு எழுந்த குற்ற உணர்வால மாணிக்கத்தை நல்ல விதமா மாத்த நினைச்சா. அதனால இந்த பழக்கம் தினமும் தொடர ஆரம்பிச்சுது. குழந்தைய தன்னோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு மாணிக்கத்தை அடிக்கடி வந்து பார்த்தா ரஞ்சனா. அவங்களுக்குள்ள இருந்த பழைய காதல் மறுபடியும் உருவெடுத்தது. கணவனை பிரிஞ்சிருந்த ரஞ்சனாவுக்கும் மாணிக்கத்தோட துணை தேவைப்பட்டுச்சு. 2 பேரும் பழகினபடி ரொம்ப நெருங்கிட்டாங்க. ஆனா பழைய நாட்கள்ல அத்துமீறி பழகாதவங்க இப்போ எல்லை மீறியும் பழக ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி மாணிக்கத்தோட அறைக்கு போறத வழக்கமா வச்சிட்டு இருந்தா ரஞ்சனா. குழந்தை பிறந்த பிறகு மாதவிலக்கு ஆகாம இருந்தத ரஞ்சனா பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. திடீர்னு 5 மாசம் கழிச்சு வாந்தி எடுக்கவும் அதிர்ந்து போனா. பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு யாருக்கும் தெரியாம போய் பரிசோதிச்சுட்டு வந்தா. தன் வயிற்றுல குழந்தை நல்லாவே வளர்ந்திருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சா. இப்போ என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த விஷயத்த பத்தி மாணிக்கத்துக்கிட்ட சொன்னா. மாணிக்கத்துக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தது. ரஞ்சனா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கிற குழந்தையும் எடுத்துட்டு என் கூடயே வந்துரு. நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்றான் மாணிக்கம். ஆனா ரஞ்சனாவுக்கு இப்போ பயம்தான் அதிகமாச்சு. ஆனாலும் மாணிக்கத்துடன் வாழவே ஆசைப்பட்டா. தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தைய தாங்கிட்டு மாணிக்கத்தோட போறதுன்னு முடிவு பண்ணான். 2 பேரும் இப்படி ஹோட்டல்ல உட்கார்ந்து பிரைவேட் ரூம்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்து அந்த சிங்கவர்மன் பக்கத்து அறையில அதை கேட்டுக்கிட்டே இருந்தான். எந்த ஊருக்கு போறது, எங்க போறது, எப்படி தங்கறது எல்லாமே பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்ட சிங்கவர்மன் அதை ஜீர்ணிக்கவே முடியல. தன் தங்கையா இப்படி நடத்த கெட்டு போறா அப்படின்னு நினைச்சவருக்கு கோவமும் ஆத்திரமும் பல மடங்காச்சு. நேரா வீட்டுக்கு போனவர் எல்லார்கிட்டையும் இதை பத்தி சொன்னாரு. தேவியால தன் மகள் இப்படி தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வேறொருத்தன் கூட போறத பொறுத்துக்கவே முடியல. அவளை விஷம் வச்சு கொன்னாதான் என்னன்னு கூட ஒரு வினாடி நினைச்சாரு. பக்கத்துல இருந்த ரஞ்சனாவோட அப்பா ஆதித்யவர்மனும் தேவியோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, தேவி அமைதியா இரு. சிங்கப்பூர்ல இருந்து நம்ம மாப்பிள்ள ராஜநாராயணன் வந்தா அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவி முடிஞ்ச அளவு அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்கதான் முயற்சி பண்ணணும். அப்படி முடியாட்டி அதுக்கு நான் வேற என்ன வழி சொல்றேன்னு பாரு என்றார். தேவியும் தன் கணவனுக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தா.
அடுத்த நாள் மாணிக்கத்தை எப்பவும் போல சந்திக்க கிளம்பினா ரஞ்சனா. ஆனா அவ கிளம்பி போற அந்த சமயம் ஹால்ல எல்லாரும் கூடியிருக்க ரஞ்சனா ஒரு வினாடி தயங்கி நின்னா. அடுத்த வினாடி மேலும் அவள் நடைய தொடர ஆரம்பிக்க அதை கண்ட சிங்கவர்மன், ஏய் நில்லடி, எங்க போற? அந்த நன்றி கெட்ட நாய் மாணிக்கத்தை பார்க்க போறியா? அவன்தான் இப்போ உயிரோடையே இல்லையே, அங்க போய் நீ என்ன பண்ண போற என்று கேட்டார். அதை கேட்டு அதிர்ந்து போன ரஞ்சனா, என்ன நான் சொல்றேன், மாணிக்கம் இப்போ உயிரோட இல்லையா? என்னாச்சு அவருக்கு? அவரை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க என்று பதறிக்கொண்டு சிங்கவர்மனின் சட்டையை பிடித்து குலுக்கினான். அவ கையை விலக்கி விட்ட சிங்கவர்மன், பின்ன என் தங்கச்சி மேலேயே கை வச்சா சும்மா இருப்பேனா? ஆயில அவன் குழந்தைய சுமக்க நாங்க தான் விட்டுருவோமா? நம்ம கிட்ட கையை கட்டி நின்று சம்பளம் வாங்குற வேலைக்கார நாய்க்கு திமிரப்பாரு என்றவர், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா, அந்த நாயோட குழந்தை உன் வயிற்றுல இருக்கவே கூடாதுன்னு அவ கையை பிடிச்சு இழுத்தாரு. அவருடைய கையை உதர்னவ, முதல்ல மாணிக்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, அவர் என்ன பண்ணீங்க என்று கேட்டு கதறி அவளை பக்கத்துல இருந்த வீரவர்மன் சமாதானம் பண்ணாரு. இங்க பாரு ரஞ்சனா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. பழைய காதலன் கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னாகும்? உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டியே, நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் உன்னால வர வேண்டாம், நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடாத என்றவர் அவளை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாரு. ஆனா ரஞ்சனா எதுவும் கேட்காம கதறி அழுதா. இப்போ மாணிக்கத்துக்கு என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு எல்லாரையும் பார்த்து வேகமா கேட்க அங்க வந்த தேவி தன் மகளை ஓங்கி பலார் நடிச்சா. கழுத, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன அழுது சீன் போடுறியா? ஒழுக்கம் கேட்ட கழுத, கட்டின புருஷனை விட்டுட்டு கண்டவன் கூட ஓட பாக்குறியாடி? உன் அண்ணன் சிங்கவர்மன் சொல்றத கேளு, மாணிக்கத்தை கொன்னுட்டோம், அவன் செத்து போயிட்டான், போதுமா என்று தன் தாய் தேவி சொன்னதை கேட்டு ஹாலியே உட்கார்ந்து கதறி அழுதா. பாவிகளா, அந்தஸ்து அந்தஸ்துன்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே என்று அழுதவளை யாரும் கண்டுக்கவே இல்லை. அவ அழுது ஓயிட்டோம்னு குடும்பத்தினர் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அவ அழுது ஓஞ்சதும் அவளை ரொம்ப சமாதானம் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா குழந்தை நல்லாவே வளர்ந்துருந்ததுனால அதை கலைக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட ஆதித்யவர்மனுக்கு இந்த விஷயத்த எப்படி ராஜவர்மனுக்கு சொல்றது? அப்படி சொன்னா இந்த குழந்தைய அவர் ஏத்துப்பாரா என்ன? இல்லவே இல்லை, இதுக்கு வேற ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னு விடி விடி யோசிச்சவர் விடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தினர் எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்டாரு. தேவி, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. மதுரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நீ ரஞ்சனாவையும் குழந்தையும் அழைச்சிட்டு அங்க போயிடு. ரஞ்சனாவுக்கு இந்த குழந்தை பிறந்ததும் குழந்தைய அவர் சொல்ற அநாத ஆசிரமத்துல கொடுத்துட்டு வந்துரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றார். அதை கேட்டு அதிர்ந்து போனா தேவி. அப்படின்னா குழந்தைய என்ன பண்ண போறீங்க என்று கேட்டவகிட்ட, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத தேவி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனா குழந்தை எந்த காரணத்தை கொண்டும் ரஞ்சனா கிட்ட வளரவே கூடாது. நம்ம வீட்டு வாரிசு ரஞ்சனாவோட கையில இருக்கிற ராஜவர்மனுடைய குழந்தை தேவா மட்டும்தான். வேற எந்த குழந்தையும் நம்ம வீட்டு வாரிசா வரவே முடியாது, புரிஞ்சுதா என்று கடுமையான குரல்ல சொன்னாரு. அதை கேட்டு தேவி அமைதியானா. அவர் சொன்னது மாதிரி மதுரையில சின்ன வீட்டுல ரஞ்சனாவை வச்சு பிரசவம் பார்த்தாங்க. அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதை எடுத்துக்கிட்டு போய் அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு வந்தாங்க ரஞ்சனாவும் தேவியும். அங்க வாட்ச்மேன் வேலை பண்ணிட்டு இருந்தான் நல்ல சிவம். அங்க ரஞ்சனாவை பார்த்து அதிர்ந்து போனான். அப்படின்னா குழந்தை மாணிக்கத்துடையதா அப்படின்னு நினைச்சவர் ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்த முழுவதுமா சொன்ன அபிநயா ஆதித்யனை ஏறெடுத்து பார்த்தா. ஆதித்யனோட முகம் அதிர்ச்சியில சொல்லவே முடியாத வேதனையில இருந்தது. அப்படின்னா நீ ரஞ்சனா அத்தையோட பொண்ணா என்று கேட்டவன் கிட்ட மௌனமா ஆமாம்னு மட்டும் தலைய ஆட்டினான். அவனால அந்த விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியல. ஆனாலும் மீதி இருக்கிற விஷயத்தையும் இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல்ல, மேல சொல்லு, அதுக்கப்புறம் உன் அப்பாவை எப்ப பார்த்த, எங்க பார்த்த, மாணிக்கம்தான் செத்து போயிட்டுதா சொன்னி, அப்புறம் எப்படி உயிரோட வந்தான் என்ற கேள்விகளை கேட்க தொடங்கினான். மறுபடியும் பழைய நினைவுல மூழ்கினா அபிநயா. அதன் பிறகு நல்ல சிவத்துக்கிட்ட வளர்ந்தவ அம்சவல்லி கிட்ட சிக்கி ஆதித்யன் கிட்ட சிறைப்பட்டு அவன்கிட்ட தாலியும் வாங்கிக்கிட்டு காதல்ல சிறையில சிறைப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்த அபிநயாவை சந்திக்க ஒரு நாள் நல்ல சிவம் ஆதித்யனோட வீட்டுக்கு வந்தான். நல்ல சிவத்தை பார்த்த அபிநயா கோவத்துல கத்தினான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன இப்படி விபச்சார விடுதலை வித்துட்டு போயிட்டியே, பணத்துக்காக நீ வளர்த்துன பொண்ணையே வித்துட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று கேட்டா.
அதை கேட்ட நல்ல சிவம், இங்கே பாரு அபிநயா, உன்னை பார்க்க வந்தது சண்டை போடுறதுக்காக இல்லை, உன்கிட்ட ஒரு முக்கியமான உறவை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நான் ஒன்றும் உனக்கு சொந்த அப்பாவோ மாமாவோ இல்லை. ஆனால் உன்னோட அப்பாவை இப்போ உனக்கு அடையாளம் காட்டினா எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீ நான் சொல்கிற கேட்குற மூட்லேயே இல்லை போல இருக்கே. சரி, நான் போகிறேன் என்று கிளம்பினவனை பார்த்து திடுக்கிட்டு போய், என்னது என்னோட அப்பாவா? அவர் உயிரோடவா இருக்காரு? எங்கே இருக்காரு? யார் அவர்? அப்போ என் அம்மா எங்கே என்று நல்ல சிவத்திடம் வந்து கெஞ்சி கேட்டா. சொல்லு நல்ல சிவம், யார் இது அப்படின்னு கதறிய வைக்கிட்டேன். அப்பதான் நல்ல சிவம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்து போய் நின்னா அபிநயா. அப்போ என்னோட அப்பா மாணிக்கம் இப்போ உயிரோட இல்லையா என்று கேட்டவக்கிட்ட, யார் சொன்னா? அதெல்லாம் உயிரோட தான் இருக்கான். அவனை அடிச்சு போட்டு போனதுக்கப்புறம் நான் தான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைத்தியம் பார்த்து நல்லபடியாக வச்சுக்கிட்டேன். ஆனால் அவன் கூட அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் என்னை ஹாஸ்பிட்டலில் தேட விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் எதேச்சியா இப்போதான் அவன் எனக்கு கிடைச்சான். உன்னை எடுத்து வளர்த்துல ஆரம்பிச்சேன் இல்லையா? அப்போது உன்னை அம்சவல்லிக்கிட்ட வித்துட்டு போனதுக்கு அப்புறமா மாணிக்கத்தை இப்போ பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி மாணிக்கம் இப்போ இல்லை. நல்ல பெரிய பணக்காரனாகவே இருக்கான். அவன் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிருந்தான். அவனை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரல. ஆனால் அவனும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கொடுத்தான். அப்போ தான் உன்னை பற்றி அவன்கிட்ட சொன்னேன். அவன் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான். ஆனால் அவனால் இங்கே வெளிப்படையாக வர முடியாது. உன்னை சொந்த மகள்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட போய் உன்னை பற்றி சொல்ல முடியாது பாரு. அப்படி சொன்னா இருக்கிற வாழ்க்கை பாழா போயிடும். அதனால தான் உன்னை பார்க்க தயங்கி என்ன அனுப்பினான் அப்படின்னு சொன்னான். நல்ல சிவம் சொன்னதை கேட்ட அபிநயா கொஞ்ச நேரம் மௌனமாக கண்ணீர் வடிச்சா. பிறகு நல்ல சிவத்தை நிமிர்ந்து பார்த்து, இங்கே பாரு, நான் என்னோட அப்பா வாழ்க்கையில் என்றைக்குமே குறுக்க வரமாட்டேன். ஆனால் அவரை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறியா என்று கேட்டாள். இந்த வீட்டில் இருந்தெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது அபிநயா. ஆதித்யாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவான். நான் வேணா அவர் இங்கே வர சொல்கிறேன். நீ அவர்கிட்ட பேசு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவர் உன்னோட அப்பானும் நீ தான் அவருக்கு பொண்ணுனும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தால் உன் அப்பாவோட வாழ்க்கையே நாசமாக போயிடும். உன்னோட சித்தி பெரிய பணக்காரி மட்டும் இல்லை, குடும்பக்காரியும் கூட. அப்புறம் உன் அப்பா கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு அவரை நடுத்தெருவில் பழையபடி நிறுத்திடுவா. அப்புறம் இந்த வயசான காலத்தில் உன்னோட அப்பா நடு ரோட்டில் நின்று பிச்சை தான் எடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிட்டு போனான். நல்ல சிவம் சொன்ன நாளில் தன்னோட தந்தைக்காக அன்னைக்கு ஆசையோட காத்துட்டு இருந்தா அபிநயா.